இருந்த தேவ ஜெசிபிரியாவை பிணக்கோலமாக்கி நாடக காதல் செய்த கொலைகாரன் வசந்தகுமார் கைது செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பாக நீலம் சோசியல் மீடியா இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். உடைய பெயர் பாலு, மக்கள் அதிகாரம் மாநில தலைமை குழு உறுப்பினர். இந்த தேவ ஜெசிபிரியா அவருடைய அண்ணன் ரிச்சர்ட் 2 பேருமே பெரியார் அரசு கலைக்கல்லூரி கடலூர்ல படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் பொழுது எங்களுடைய மாணவர் அமைப்பின் புரட்சிகர மாணவர் இளைஞர்களுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு 1-2 வந்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில புரட்சிகர மாணவர் இளைஞர்களுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பாலராஜுக்கு இந்த தகவல் கிடைக்கப்பட்டு 31ஆம் தேதி சம்பவம் நடந்து 1ஆம் தேதி காலையில நாங்க எல்லாமே தகவல் கிடைத்து விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து தலித் அமைப்புகள் முற்போக்கு ஜனநாயகத்தை ஒருங்கிணைக்கிறோம். அப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட காலையில 6:30 மணிக்கு நான் போனேன். எல்லா விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளும் அங்க வந்துட்டாங்க. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. அப்படி எந்த நடவடிக்கை கிடையாது இருக்கும்பொழுது வேறு வழியே இல்லாம நாங்க ஒரு 3 மணிக்கெல்லாம் விடுதலை சிறுத்தை இணைச்சிக்கிட்டு ஒரு 200 பேர் கொண்ட சாலை மறியல் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல சாலை மறியல் போராட்டம் பண்ணி அதன் பிறகு காவல் அதிகாரிகளாம் வந்து அங்கிருந்து இந்த உடலை வழக்கு சம்பந்தப்பட்ட இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அதாவது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை கல்லூரி கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தப்பட்ட தேவ ஜெசிபிரியா அவர்கள் 30ஆம் தேதி அன்னைக்கு 100க்கு கால் பண்றாங்க. 100 கால் பண்ண பிறகு உடனடியாக இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் பாலசிங்கம் அவருக்கு தான் போன் வந்திருக்குது. அவர் உடனடியாக போய் அவங்களை மீட்டு இருக்கணும், செக்யூர் பண்ணிருக்கணும். ஆனா அது செய்யல. அது செய்யாத அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மார்ச் வார்டு நடந்து பொறுத்து கடலூர் மார்ச் வார்டுல இந்த பாலசிங்கம் என்ன சொல்றாருன்னா, சம்பந்தப்பட்ட ஜெசிபிரியா கையில வந்து காட்டு குத்திட்டு இருக்காரு, அப்புறம் தேவையில்லாத சில இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி அங்க வந்து பேசுறாரு. ஒரு 100க்கு போன் பண்ண பிறகு பாதுகாக்க வக்கில்லாத ஒரு காவல்துறை ஒரு இறந்து போன பிணத்தை பார்த்து தவறான கருத்தை சித்தரிக்கிறாங்க. இது முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை தான் அப்படின்னு நாங்க அழுத்தம் திருத்தமாக மக்கள் அதிகாரம் சார்பாக குற்றம் சாட்டுகிறோம். இதன் பிறகு அங்க நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்து இங்க வர்றோம். இங்க வந்த பிறகு முண்டியம்பாக்கம் மார்ச் வரையில விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நீலம் பண்பாட்டு மையம், மக்கள் அதிகாரம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, விவசாயிகள் முன்னணி ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டமைப்பின் வாயிலாக மறுநாள் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை காவல் நிலையத்தை முற்றுகை போராட்டம் பண்ணணும்னு சொல்லி முற்றுகை போராட்டம் அறிவிக்கிறோம். அதாவது 2ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வளனூர் காவல் நிலையம் முற்றுகை போராட்டம் செய்யணும்னு சொல்லி அறிவிக்கிறோம். அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, நீலம் பண்பாட்டு மையம், மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட இயக்கங்கள், விவசாயிகள் விடுதலை முன்னணி இயக்கங்கள் சுமார் ஒரு 1000 பேருக்கு மேல இந்த வளவனூர் ரோட்டை வந்து தடுத்து நிறுத்தணும். 2 மணி நேரத்துக்கு மேல பஸ்ஸே போகல. இப்படி விடுதலை சிறுத்தைகளுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளும், நீலம் பண்பாட்டு மையம், புரட்சிகர மாணவர்கள், மக்கள் அதிகாரம் போன்ற தோழர்கள் கடுமையாக உடைத்து வேலை செய்த விளைவு ஒரு அங்குலம். அன்னைக்கு மாலை ஆடியோ என்கொயரி, அன்னைக்கு இரவு அந்த சம்பந்தப்பட்ட வசந்தகுமார் ராஜா மாதிரி சோறு போட்டு ஸ்டேஷன்ல வச்சிருந்த அந்த வசந்தகுமாரை கடுமையான நெருக்கடியின் கீழ், அழுத்தம் கொடுத்ததன் கீழ் அதன் பிறகுதான் ஒரு வழக்கு போடப்படும் சொல்லி நெல்ல சொல்றாங்க. ஆனாலும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்ப நீங்க வந்து அந்த அவங்கள குடும்பத்தை வந்து கைது பண்ற வரைக்கும் நாங்கள் அந்த பிணவரையில் இருந்து அந்த பெண்ணின் உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லி தொடர்ந்து பிணவரையிலும் முற்றுகை போராட்டம், காலையிலையும் முற்றுகை போராட்டம், கலெக்டர் ஆபீஸ்ல முதல் நாள் அந்த 2ஆம் தேதி காலையில கலெக்டர் ஆபீஸ் போகும்போது அங்கேயும் டிஆர்ஓட்ட முற்றுகை போராட்டம். இப்படி தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போராட்டத்துல நீங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு பதிலா ஒரே ஒரு பர்சன், ஒரு நபரை மட்டும், வசந்தகுமாரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க. அது வந்து முதல்ல நீங்க சந்தேக மரணம் சொல்றீங்க. சந்தேக மரணம் பண்றது பிறகு நாங்க அதை ஆல்டர் பண்ண சொல்லி நீண்ட நெடிய போராட்டம் செஞ்சிருக்கிறோம். அதன் விளைவுதான் அந்த பையனை அன்னைக்கு மட்டும் இரவு கைது பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்பது முதல்ல ஏன் காவல் அதிகாரி பாலசிங்கம் உள்ளிட்டவர்கள் அந்த பொண்ணை வந்து பாதுகாக்க தவறி இருக்கிறீங்க? அது ஒண்ணு. 2வது, இறந்து போன பொண்ணு விசாரணைக்காக நாங்க போராட்டம் பண்ண பிறகு விசாரணைக்காக நீங்க வந்து நைட்டு 12 மணிக்கு அந்த பையனுக்கு சம்மன் கொடுக்கணும்னு சொல்லுங்க. எந்த சட்டத்துல மிட் நைட்ல சம்மன் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுங்க. எந்த சட்டத்துல சொல்லியிருக்குது? ஆனால் அயோக்கியத்தனமாக அப்படி ஒரு போலீஸ் வந்து செஞ்சது எந்த வகையில நியாயம்? ஏற்கவே முடியல. 2வது. 3வது, விசாரணைக்கு வந்த பாலசிங்கம் என்ன சொல்றாருன்னா,
ஒரு அதிகாரி பொறுமையா நின்று ஒரு பதட்டமான சூழ்நிலையில சென்சிட்டிவான இஷ்யூல பொறுமையா நின்று அந்த கையால பேசுறதுக்கு இல்லாம என்ன நான் என்ன சொல்றேன் தெரியுதா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா, என்ன சொல்றேன்னு தெரியுதான்னு திரும்ப திரும்ப அதற்கெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதெல்லாம் என்ன வகையான அணுகுமுறை? காவல்துறை ஒரு ஒரு பெண் இறந்து கிடக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட இப்படிதான் அணுகணுமா? யோசிச்சு பாருங்க. இது இது மிக கடுமையாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக காவல் ஆய்வாளர், காவல் உதவி ஆய்வாளர், இவர்கள் 2 பேர் மீதும் நடவடிக்கை, துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பது மட்டும் இல்லாமல், ஒருவேளை இந்த 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 உயிரிழப்புக்கு காரணம் அவர்கள் தான். என்னுடைய பார்வையில, நான் ஒரு பாமரன் என்கிற பார்வையில சொல்றேன். அன்னைக்கு 30ஆம் தேதி 100 கால் பண்ண அன்னைக்கு அந்த பாப்பா மீட்டு இருந்தா ஒரு ஒரு காப்பகத்தில் கொண்டு வச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த உயிரிழப்பு நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று என்னுடைய பார்வையில் இருக்கு. ஒண்ணு. 2வது, இந்த சம்பவத்துக்கு பிறகு உரிய ஆவணங்களை திரட்ட வேண்டியது சிடிஆர் ரிப்போர்ட் போட்டு காவல்துறை. ஆனா அந்த வேலையவே செய்யல. நாங்க நீல பண்பாட்டு மையம், வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உரிய ஆவணங்களை திரட்டி நாங்க கொண்டு போய் கொடுக்குறோம். அதன் பிறகு நீங்க நடவடிக்கைக்கு போறீங்க. திரும்ப இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்கறீங்க. ஒரு சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக காவல்துறை துரிதமாக செயல்பட்டிருந்தால் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவ்வளவு பேருடைய மனித உழைப்பு தேவையே இல்லை. ஆக இந்த விசிப்பிரியா ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அந்த வசந்தகுமார், வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன். அப்படி பிசி சர்டிபிகேட் வச்சுதான் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, தலித் இருந்தவங்களை தலித் திருத்தவர் ஆகுறாங்க, அவங்கள காதலிக்கிறான். குறிப்பா பெரியார் கலைக்கல்லூரியில் அவங்க படிக்கும் பொழுது, 2 பேருமே படிக்கும் பொழுது, அவங்க அண்ணன் ரிஷர்ட் அங்கதான் படிக்கிறாரு. இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்குது. அந்த கல்லூரியிலே ஒழுக்கக்கேடாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட நபர் தான் இந்த வசந்தகுமார். எந்த வேலைக்கும் போறதில்ல, வருமானமும் கிடையாது. இந்த இடைக்கிடையில அந்த பாப்பா சொந்த முயற்சியில படிச்சு அவங்க பாட்டி வீட்டு சொந்த ஊர் அழகப்ப சமுத்திரம், அரசடி குப்பம், ஏப்ரமலை, கடலூர், திருப்பாப்பூர்ல அந்த ஊர் அவங்க சொந்த ஊர். அங்கிருந்து மாதம் பெற்று அவங்க பாட்டி ஊர், அங்கதான் தங்கி அவங்க படிக்கிறது. உச்சேடும் நம்ம தேவதேசி பிரியாவும் தங்கி படிச்சு எல்லாமே வளர்ந்துருந்தாலும் அந்த மாதம்பட்டில தான். அவங்க உறவினர்கள் முழுக்க இருந்தது அங்கதான். அப்ப அந்த பணத்தை கொண்டு நீங்க தூக்கு மாட்டிக்கிற மாதிரி சொல்றா, அப்புறம் கதவை சாத்திக்கிறா அப்படின்னு கதை சொல்றாங்க. 30க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த மார்ச்சுவரில் போட்டுட்டு இந்த பொண்ணுடைய அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனால் நான் கேட்கிறேன், ஒரு விரும்பி காதலிச்சு ஒரு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை உயிர் போச்சுன்னு சொன்னா விட்டுட்டு போறதுக்கு எவனுக்கு, எந்த கணவனுக்கு இங்க மனசு ஒரு யோசிச்சு பாருங்க. ஆனால் நீ அங்க இருந்தா கூட உன் மேல சந்தேகம் வந்திருக்கிற. ஆனால் நீ விட்டுட்டு ஓடி போயிட்ட. நீ ஒரு கோழை, நீ ஒரு நாடக காதல் புரிஞ்சுக்கிற, ஆதிக்க சாதியோட நாடக காதல். அப்ப இந்த நாடக காதலுக்கு வந்த கொலைதான் இந்த பொண்ணை திட்டமிட்டு ஃபாலோ பண்ணி லவ் பண்றேன்னு சொல்லி அவங்கள்ட்ட வரதட்சணை கேட்டு சாதி சொல்லி பேசி அவங்க அண்ணன், அவங்க அம்மா லட்சுமி, அவங்க அப்பா முருகன், அவங்க அண்ணன் பட்டுவாத்தலம், இந்த வசந்தகுமார் இவர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக திருமணமான 3 மாதங்களாகவே, ஒரு மாசம் ஏதோ நல்லா இருந்திருப்போம் போல தெரியுது, அடுத்தடுத்த நாட்கள்ல வரதட்சணை கேட்டோம், சாதி சொல்லியும் அவங்க மேல குத்தி டாக்டர் சொல்லியும் வல்கரான வார்த்தைகளை, நாக்கூசும் வார்த்தைகள் சொல்லி அந்த பொண்ணை பேசிக்கிறாங்க. நல்லா இருந்த பொண்ணு ரொம்ப ஒல்லியாகி சாப்பிடல, தண்ணி கொடுக்கல, எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு டீ கொடுக்கல. இது ஒண்ணுமே அவங்க சொந்த காலத்தை சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. எனக்கு டீ கொடுக்கலன்னா, எனக்கு டீ கொடுக்கலனா, எனக்கு சாப்பாடு கொடுக்கலனா, எனக்கு தண்ணி கொடுக்கலனா அப்படின்னு சொல்லி சொல்லி வருத்தப்பட்டுட்டாங்க, வேதனைப்பட்டுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க இப்படி இருக்கும் பொழுது நாங்க வர்றோமா அவனை காப்பாற்றிடன்னு சொல்லும் பொழுது, குறிப்பா 28, 29, 30, 31 தேதிகள்ல இரவு பகல் பாராமல் அந்த அவங்களுக்கு காற்று நடந்திருக்குது. 29ஆம் தேதி இரவு அவன் குடிச்சிட்டு பிரியாணி வாங்கி போய் கொடுத்துக்கிறான். அவங்க சாப்பிடல, இவன் தின்னு இருக்கிறான், கடுமையா குடிச்சிருக்கிறான். குடும்பமே குடிப்பாங்கன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல. அதே போல அந்த அந்த நபர்கள், இந்த பக்தவச்சலம் உள்ளிட்ட நபர்கள், இந்த வசந்தகுமார் இவங்க மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுல ஏன் தாமதம் அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர்களுடைய உறவினர் ஒருவர் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகராக இருக்கிறதா சொல்றாங்க. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர் அழுத்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன வகையான அழுத்தம்னு எனக்கு தெரியல. அப்ப இப்படிப்பட்ட நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகுதான் காவல்துறை குறைந்தபட்ச நடவடிக்கைக்கு வந்திருக்குது. ஆகவே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த
தேவ ஜெசிப்பிரியாவுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும் அப்படின்னு சொன்னா பொதுவா ஒரு சந்தேகமானது எஃப்ஐஆர் போட்டு போறது கிடையாது. நீங்க முதல் தகவல் அறிக்கை திருத்தம் செய்ததன் அடிப்படையில அதில் குறிப்பாக ஆணவ சாதி கொலை பதிவு செய்யப்படணும். அதே போல ரவுடி டெத் வரதட்சணை கொடுமை பதிவு செய்யப்படணும். SC வழக்கு பதிவு செய்யப்படணும். தற்கொலைக்கு தூண்டல் பதிவு செய்யப்படணும். இவ்வளவும் பதிவு செய்யப்பட்டு அந்த மொத்த குடும்பத்தின் மீதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் தள்ளி விரைவாக குற்ற அறிக்கை தாக்கல் செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் கொடுக்கணும். அரசு நிவாரணம் கொடுக்கணும். அதே போல அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும். அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். இது எல்லாமே கொடுக்கணும். இதுதான் உண்மையிலேயே ஒரு திராவிடர் மாடல் அரசு என்று சொல்வதற்கு நீங்க செய்யறது. தூத்துக்குடியில கவின் செல்வ கணேஷ் வழக்கில் என்ன ஆச்சு? அந்த கிருஷ்ண அவன் போலீஸ்காரன், பொண்டாட்டி போலீஸ், மனைவி போலீஸ், இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படவே கிடையாது. இப்ப சிவமதி நெல்லையில அந்த கேஸ் என்ன ஆச்சு? இப்ப தேவதேசிபிரியா விழுப்புரத்துல. அப்ப மாவட்டம் முழுவதும் வட மாநிலங்கள்ல கூட்டம் கூட்டமா சேர்ந்து ரேப் கேங், குழந்தைங்கள ரேப் கேங் பண்றதும் இந்த மாதிரி ஆணவ கொலை பண்றது இயல்பாக நடக்குது. ஆனா இங்க இப்ப அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குது. அபாய கட்டத்தில் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் அவசியமா. இப்படி தீண்டாமை ஒழிப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. 1989 SS ஆக்ட் இருந்தோம். அத மாதிரி இதற்கென்று ஒரு தனிச்சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். அதுக்கு நீங்க அமல்மெண்ட் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சட்டமன்றத்துல. அது அமல்மெண்டோட இல்லாம தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும். இந்த தனிச்சட்டமே அறிவிச்சுட்டாக்கா அந்த கொலைலாம் நின்றுமான எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு ஸ்பெட் பிரேக், ஒரு தடுப்பணை மாதிரி அது வந்து இருக்கும். நாங்க தேர்தலும் தமிழக அரசு விரைந்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது 31ஆம் தேதி முதல் இன்று வரையில் விடுதலை சிறுத்தைகள், கடலூர், விழுப்புரம் அனைத்து நிர்வாகிகள், அதே போல் நீலம் பண்பாட்டு மையம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, எவிடன்ஸ் கதிர் அவருடைய இயக்கம், அதே போல மக்கள் கண்காணிப்பகம் அவருடைய இயக்கம், புரட்சி பாரதம் அவங்களும் வந்தாங்க. இப்படி முகம் தெரியாத அனைத்து இயக்கங்களும் கொண்டு இதில் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நீலம் சோசியல் மீடியாவும் இதை வெளிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நீதி கிடைப்பதற்காக போராடிய அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இயக்கங்களுக்கும் எங்களுடைய மக்கள் அதிகாரம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து போராடுவோம். ஜெயபிரியா உறங்கவில்லை. அவர் இன்னும் பிணவரில் இருந்தாலும் அவர் வழியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து போராடுவோம். தமிழகத்தில் எந்த ஆணவ சாதிகளை இருந்தாலும் கூட நாங்கள் கருத்து ரீதியாக நாங்கள் வேறுபட்டிருக்கலாம். ஆனால் எதிரிக்கு எதிராக ஒன்றாக நிற்போம். அதற்கு எதிர்த்து தொடர்ந்து போராடுவோம். எதிரிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வரை ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். எங்கள் போராட்டம் தொடரும். நன்றி.